ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அந்த பாரிய தாக்குதல் திடீரென நிறுத்தம். ஒட்டுமொத்த உலகத்தையும் போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நிமிடத்தில் தனது முடிவை மாற்றிக் கொண்டது ஏன்? வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் விடுத்த அந்த ரகசிய கோரிக்கை என்ன? அணு ஆயுதங்கள் இல்லாத ஈரான், இதுதான் ட்ரம்பின் இலக்கா? அல்லது இது ஒரு மிகப்பெரிய போருக்கான அமைதியா? உலகையே அதிர வைக்கும் மத்திய கிழக்கு அரசியல் நகர்வுகளின் பின்னணியை இப்போது விரிவாக பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஈரானின் முக்கிய ராணுவ இலக்குகளை தரைமட்டமாக்க அமெரிக்க ராணுவம் தயாராக இருந்த ஒரு தருணம் அது. ஆனால் ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு பதிவு உலக நாடுகளை நிம்மதி பெருமூச்சு விட வைத்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்த நான் உத்தரவிட்டுள்ளேன் என அவர் அறிவித்துள்ளார். இந்த திடீர் மாற்றத்திற்கு பின்னால் 3 முக்கிய தலைவர்கள் இருப்பதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டார் அமீர் தமீம் பின் ஹமத் அல் தானி, சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யான் ஆகியோர் ட்ரம்புடன் அவசர பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். போர் ஏற்பட்டால் அது மத்திய கிழக்கு நாடுகளின் பொருளாதாரத்தை முற்றிலும் சிதைத்துவிடும் என்பதால் பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு வழங்குமாறு அவர்கள் ட்ரம்பை கேட்டுக் கொண்டுள்ளனர். ட்ரம்ப் இந்த வாய்ப்பை இலகுவாக கொடுக்கவில்லை. ஈரானிடம் அமெரிக்கா முன்வைத்துள்ள நிபந்தனைகள் மிகவும் கடுமையானவை. முதலாவதாக, ஈரான் வசமுள்ள 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவதாக, ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் ஒரே ஒரு நிலையத்திற்குள் மட்டுமே இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் போர் இழப்பீட்டு கோரிக்கைகளை ஈரான் கைவிட வேண்டும் என்றும், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் தொடர்ந்து முடக்கப்பட்டே இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா பிடிவாதம் பிடிக்கிறது. ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதே இந்த புதிய உடன்படிக்கையின் முக்கிய நோக்கம் என்று ட்ரம்ப் அடித்து கூறியுள்ளார். அமெரிக்காவின் இந்த நிபந்தனைகளை ஈரான் எளிதாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், ஆனால் அதற்கு முன்னதாக எங்கள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என ஈரான் பதில் கொடுத்துள்ளது. முடக்கப்பட்ட தங்களின் வெளிநாட்டு சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் மற்றும் பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. குறிப்பாக ஹார்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான அழுத்தம் உலக நாடுகள் தரப்பிலிருந்து ட்ரம்பிற்கு அதிகரித்து வருகிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் எவ்வித அறிவிப்புமின்றி ஈரான் மீது முழுமையான மற்றும் பாரிய அளவிலான தாக்குதலை நடத்த ராணுவத்திற்கு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தற்போது பந்து ஈரானின் கையில் உள்ளது. வளைகுடா நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதுகின்றன. அமெரிக்காவிற்கும் மத்திய கிழக்கிற்கும் பொதுவான ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டால் அது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அரசியல் வெற்றியாக அமையும். இல்லையெனில் ஒத்திவைக்கப்பட்ட இந்த தாக்குதல் இன்னும் பயங்கரமான வடிவில் அரங்கேறும் என்பதே கசப்பான உண்மை. ட்ரம்பின் இந்த அதிரடி மாற்றம் போரை நிறுத்துமா அல்லது ஈரானை பணிய வைப்பதற்கான தந்திரமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.